केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेधिर्मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं मदाचार्यमीडे। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதார விந்தங்களை வணங்கி ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி। ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமக। ஹரி ஓம்। अधिमधुरचापकर्ताम् अभरिविदां मोद बाणसौभाग्या अरुणा अतिशयकरुणा अभिनवगुणसुन्दरी वन्दे अभिनवकुलसुन्दरी वन्दे अभिनव गुणसुन्दरी वन्दे वन्दे। லலிதா திரிசதி ஆதார ரூபமாக லலிதாம்பிகா லலிதாம்பிகா என்றால் பார்த்தோம். லலிதம் என்றால் அழகு, அழகு என்றால் ஒரு கம்பேரிசன் இருக்கும். இது இந்த அழகு, அந்த அழகு, இந்த அழகு. ஆனால் அதே அழகே சொரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால்தான் சுந்தரி, லலிதா திரிபுர சுந்தரி என்று பார்த்தோம். சுந்தரி என்கின்ற போது அழகு இருக்கின்றபடி இருக்கக்கூடிய அழகு, மேக்கப் இல்லாத அழகுன்னு வச்சுக்கலாம். மேக்கப் இல்லாத அழகு மாத்திரமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அப்படிப்பட்ட அம்பாள் சாக்த வித்தையில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்திருக்கக்கூடிய தாய். தாய் என்றாலே நம்மை அறியாமல்
நமக்குள்ளே ஒரு பேரானந்தம், ஈர்ப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு பூரிப்பு, அப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். தாய் என்ற வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. அம்மா என்கின்ற வார்த்தைக்கு அத்துணை சக்தி இருக்கிறது. அப்படி நம்ம நேற்றைக்கு பார்த்தது போல 6 விதமான வழிபாட்டு முறைகள் நம்முடைய இந்து சனாதன தர்மத்திலே நம்மை நாம் உயர்த்தி கொள்வதற்காக பூஜை, ஜபம், சிந்தனம் என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே நம்மை நாம் வளர்த்தி கொள்வதற்காக பகவான் ஆதிசங்கரர் 6 விதமான நிலைப்பாடுகளை கொண்ட வழிபாட்டு முறைகளை நமக்கு அருளியிருக்கிறார். இந்த 6ல் மிக மிக ஈர்ப்பு கொண்டதும் ஒரு ஒரு படோபகா என்று சொல்லக்கூடிய ஒரு காம்பீரம், ஒரு பெரிய கௌரவம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வித்தை என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு இந்த சாக்த வித்தை தான். அதனால்தான் சாக்த வித்தை என்னுடைய உபாசகர்களை பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தாலே ஒரு தனி ஸ்டைலாக இருப்பாங்க. கொஞ்சம் அப்படியே ஒரு மினுமினுப்போட பல வாசனாதி திரவியங்களை எல்லாம் போட்டுட்டு பட்டை கொட்டை அது இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கம்பீரமாக இருப்பார்கள். காரணம், வழிபாட்டு முறையினுடைய தன்மையை பொறுத்து நம்முடைய குணாதிசயங்களில் சில மாறுதல்கள் எல்லாம் ஏற்படும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கோம், ஒரு தெய்வத்தை வணங்குகின்றவர்களது நடையுடை பாவனை எல்லாமே மாறும். காரணம், தெய்வத்தினுடைய வெளிப்பாடு உள்ளே தோன்றுகிற போது. எப்படி நம்ம அடிக்கடி சொல்கிறது போல பிரம்மச்சாரிகள், வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய பிரம்மச்சாரிகளை பார்த்தீங்கன்னா அவங்க பழப்பழப்பலான்னு இருப்பாங்க. இப்படி பார்த்தாலே ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஒரு உள்ளுக்குள்ள வித்தையினுடைய பரிணாமம், வித்தையினுடைய பிரகாசம் அப்படி அவர்களது முகத்திலே உடம்பிலேயும் தெரியும். அதுபோல இந்த சாக்த உபாசகர்கள், அம்பாள் உபாசகர்கள் ஒரு தனி கம்பீரமாகவும் தனித்தன்மையுடையவர்களாகவும் இருப்பார்கள். அப்படி காரணம், அதுக்கு திரிபுர சுந்தரி, அந்த அழகினுடைய தேவதையாக விளங்கக்கூடியவள், அழகே தேவதையாக வந்தவள் அம்பாள். அது அழகு என்றால் மேனி அழகு மட்டுமல்ல, வித்யா அழகு. அதனால்தான் ஸ்ரீ வித்யா. ஸ்ரீ என்கின்ற பதத்திற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். ஸ்ரீ என்றால் செல்வம், கல்வி, இன்னும் நிறைய இருக்கிறது. பின்னால் அதை பற்றி பார்க்கலாம். அப்படி வித்தையினோட அழகு, வித்தையினால் ஏற்பட்ட அழகாக அவள் மிக உயர்ந்த உன்னதமான உபாசனா தெய்வமாக பார்க்கப்படுகிறார். அப்படி திரிபுர சுந்தரியினுடைய ஆதாரத்திலே தத்துவ விளக்க அத்தியாரோபம் செய்து லலிதாம்பிகை தெய்வம் விளங்குகிறார். அப்படிப்பட்ட இந்த லலிதாம்பிகையினுடைய 300 நாமாவளிகளுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நேற்றுக்கு நம்ம பார்த்தோம், பிரம்மாண்ட புராணத்திலும் மார்க்கண்டேய புராணத்திலும் சௌந்தரிய லகரியிலும் அம்பாளினுடைய அழகையும் அம்பாளினுடைய இருப்புத்தன்மையையும் அம்பாளினுடைய அவதார மகிமைகள் எல்லாவற்றையும் பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த அம்பாள் நமக்கு இந்த வேதாந்த தாற்பயங்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தை இந்த ஸ்ரீ வித்தை. வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம் நேற்று பார்த்தோம். வேதாந்தம் என்றாலே உபனிஷத்துக்கள் தான் பிரமாணம். பிரமாணம் என்றால் பிரமாசிய கரணக, இது பிரமாணம். அறிந்து கொள்வதற்கு நமக்கு
கருவியாக இருக்கக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் பிரமாணம். பார்ப்பதற்கு கண் பிரமாணம், கேட்பதற்கு காது பிரமாணம். அதுபோல இந்த ஆத்ம வித்தையை அறிந்து கொள்வதற்கு, நமக்கு வேதாந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு பிரமாணமாக உபனிஷத்துக்கள் இருக்கிறது. இந்த உபனிஷத்துக்கள் மிக நேரடியாக ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதத்தை எடுத்துச் சொல்கின்ற காரணத்தினாலே ஸ்ருதியிலிருந்து ஸ்மிருதி பிரமாணமாக, ஸ்ருதியினுடைய நிலைப்பாடு மாறாமல் அதனுடைய தாற்பயத்தை அப்படியே எடுத்து, எசென்சியலை எடுத்து எப்படி கலக்குகிறோமோ, இன்னொரு நிலையில் கொஞ்சம் லிக்விட் ஆக்கி கலக்குகிறோமோ, அதுபோல ஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய ஸ்ருதி அபுருஷேயம். ஸ்ருதி என்பது ஈஸ்வரனால் நமக்கு சொல்லப்பட்டது, சாட்சாத் ஈஸ்வரனிடமிருந்து வந்தது. ஸ்மிருதி என்பது பௌருஷேயம், பெரிய பெரிய ரிஷிகள் நமக்கு எடுத்து சொன்னது, அந்த உபனிஷத்துக்களினுடைய தாற்பயங்களை மாறாமல் எடுத்து சொன்னது. அதற்கு பெயர் ஸ்மிருதி என்று சொல்றோம். அடுத்தது இன்னும் பெரிய கருணையோடு நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் அந்த ஸ்ருதி ஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய இரண்டில் இருக்கக்கூடிய தாற்பயங்களை மறுபடியும் எளிமையாக்கி நாம் அத்தனை பேரும் புரிகின்ற விதத்தில் நமக்கு அதை எளிமையாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் புராண இதிகாசங்கள் என்று சொல்றோம். இப்படி ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் என்பதுதான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது, ஞானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஸ்மிருதி புராணத்தில் நம்ம பார்த்தோம், இந்த பிரம்மாண்ட புராணத்திலும் மார்க்கண்டேய புராணத்திலும் அம்பாளினுடைய விளக்கங்கள் வருகிறது. அதில் இந்த ஸ்ரீவித்யா வருகிறது. அதில் இந்த தாற்பயத்தை தொகுக்கப்பட்டு நமக்கு பிரம்ம வித்யாயாம் திரிசதி, எப்படி பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீமத் பகவத்கீதா என்று சொல்கிறோமோ, அதுபோல பிரம்ம வித்யாயாம் ஸ்ரீவித்யா, பரபிரம்ம வித்தையினுடைய தாற்பயத்தை மாறாமல் இங்கே நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார்? ஹயக்ரீவர். எப்படி கிருஷ்ண அர்ஜுன சம்பாதம் என்று சொன்னோமோ, வேதாந்தம் என்றாலே சம்பாதம் தான், கேள்வி பதிலாக நமக்கு விளங்கக்கூடியது தான். அப்படி ஹயக்ரீவரும் அகஸ்தியரும் ஏற்பட்ட சம்பாதனை தான் இந்த திரிசதி என்கின்ற பிரம்ம வித்யா சாஸ்திரம். இந்த பிரம்ம வித்யா சாஸ்திரத்தில் திரிசதிக்கு ஒரு தனி மகிமை இருக்கிறது. எல்லா பிரம்ம வித்யா சாஸ்திரத்திலும் எப்படி பகவத்கீதை என்பது எல்லா சாஸ்திரங்களையும், என நம்ம அடிக்கடி சொல்றது போல, படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல், பறந்து விரித்து கிடக்கக்கூடிய எத்தனையோ டெக்ஸ்டுகள், இந்த வேதாந்தத்தினுடைய டெக்ஸ்டுகள் இருக்கிறது, புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் விட பகவத்கீதை இன்றைக்கு உலக புகழ் பெற்றிருக்கிறது. உலகத்தில் அதை தெரியாதவர்கள் அநேகமாக இருக்க முடியாது என்கின்ற அளவில் அந்த பகவத்கீதை பிரசித்தி பெற்றிருப்பதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் அது யோக சாஸ்திரம். பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரம் பிரம்ம வித்தையை கொடுக்கிறது. அந்த பிரம்ம வித்தையை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் உண்டான வழிமுறைகளையும் சொல்லி, அன்றாட வாழ்க்கையிலே நாம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பதையும் பற்றி சொல்லி இருக்கிறது. அதனால்தான் அத்துணை பேராலும் ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடியது ஸ்ரீமத் பகவத்கீதா. அப்படி இந்த திரிசதிக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. எப்படி பகவத்கீதை யோகசாஸ்திரமாக விளங்குகிறதோ அதுபோல இது சர்வ பூர்த்திகரி என்கின்ற தனிப்பெருமையை கொண்டது இந்த லலிதா திரிசதி. அதென்ன சர்வ பூர்த்திகரி? நமக்கு ஒரு ஜீவனுக்கு தேவை என்பது இகபர சுகங்கள் மற்றும் ஞானம், இந்த இரண்டு தான். அதாவது பிரவೃತ್ತಿ மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய பூர்வ பர என்று சொல்லக்கூடிய
2 மார்க்கங்களிலும் இருக்கக்கூடிய அத்துணை நன்மைகளையும் நமக்கு அளிக்கக்கூடியது இந்த ஸ்ரீவித்தை. இந்த உலகிலே நாம் இப்போது வாழ்கின்ற வாழ்க்கையிலே நல்ல நிலைகளையும் நமக்கு தேவையானவற்றையும் கொடுக்கும், அதே போல ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது. எனவே இந்த லலிதா திருஷதியை சர்வபூர்த்திகரி என்று வேதங்கள் பெரியவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்ன இதில் இருக்கிறது என்றால், காதி வித்யா ஹாதி வித்யா என்கின்ற 2 வித்தைகளை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடியது இந்த லலிதா திரிசதி. ஹாதி வித்யா, காதி வித்யா என்றால் ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது. இகபர லோகங்களில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய கருணையினாலே நமக்கு புகழ், செல்வம், அறிவு என்கின்ற இவைகளை எல்லாம் தரக்கூடியது காதி வித்யா. அதனால் இதற்கு ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி காதி வித்யா. அதே போல ஹாதி வித்யா. ஹாதி வித்யா என்பது ஞானத்தை தரக்கூடியது. அப்படி ஞானத்தையும் இக பர ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது. எனவே தான் இந்த ஸ்ரீவித்யாவுக்கு அவ்வளோ ஒரு மகிமை. அதில் குறிப்பாக ஸ்ரீவித்யிலும் குறிப்பாக திரிசதி என்பது மிக 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 உயர்ந்த ஒரு டெக்ஸ்ட், ஒரு பாடம். அப்படிப்பட்ட பாடத்தை நாமெல்லாம் இங்கே படிப்பதற்கு வந்திருக்கிறோம் என்றால் அது அம்பாளினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். இல்லாவிட்டால் இந்த திரிசதி காதலை கூட விழாது. எத்தனையோ பேர் சகசநாமங்களை படித்திருப்பார்கள், எத்தனையோ பேர் எத்தனையோ தவங்களை படித்திருப்பார்கள், ஸ்துதிகளை படித்திருப்பார்கள். ஆனால் லலிதா திரிசதி என்னுடைய மகிமையும் அறிந்து அதை கடைப்பிடிப்பவர்கள், பாராயணம் செய்பவர்களே கம்மி. அப்படி இருக்கிற போது லலிதா திரிசதியினுடைய வேர்ட் பை ஒவ்வொரு எழுத்தினுடைய விளக்கத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு கீபோர்டாக, ஒரு கீயாக, சாவியாக, அதை திறப்பதற்குண்டான அந்த ரகசியத்தை திறப்பதற்குண்டான சாவியை யார்? சாட்சாத் ஆதி சங்கர பகவத்பாதர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள். சங்கரர் ஒன்றுக்கு பாஷ்யம் எழுதுகிறார் என்றாலே அதனுடைய கம்பீரம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். இந்த லலிதா திரிசதியினுடைய மகத்துவத்தை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அப்படி நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், மிகப்பெரிய புண்ணியவான்கள், புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் இதை செவிமடுக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும், தனதாக்கிக் கொள்ள முடியும், உபாசனை செய்ய முடியும், ஞானம் பெற முடியும். அப்படி அத்துணைக்கும் மிகப்பெரிய புண்ணியவான்களாக நாம் எல்லாம் திகழ்கிறோம். அந்த புண்ணியத்திற்கு புண்ணியம் சேர்க்கின்ற வகையில் நமக்கு சங்கர பகவத்பாதர் ஆச்சாரியார், சங்கராச்சாரியார் நமக்கு இதற்கு பாஷ்யம் கொடுத்திருக்கிறார். அப்படி தெளிவாக பிரம்மசூத்திரம் முதல் கொண்டு இந்த பிரஸ்தானத்திரயம் என்று சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் ஆகிய இந்த 3னுடைய தாற்பயத்தை இந்த லலிதா திரிசதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பகவத்பாதர் நமக்கெல்லாம் எடுத்து விளக்குகிறார். இப்போ இந்த நேற்று சொன்னோம், இந்த திரிசதி இந்த உலகுக்கு வருவதற்கு பகவானால் நிகழ்த்தப்பட்ட ஒரு பெரிய லீலை இருக்கிறது. அந்த லீலை முதல்ல நம்ம பார்ப்போம். அது மிகப்பெரிய அதிசயமான ஒரு விஷயம், இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நம்முடைய அகத்தியர் அவர்கள் மிகப்பெரிய சாதனசீலர். சாதனைகளிலெல்லாம் மிகச்சிறந்த, எப்படி ஒழுக்கசீலர், தவசீலர் என்றெல்லாம் சொல்கிறோமோ அதுபோல ஒரு மிகப்பெரிய தபசீலராக விளங்கக்கூடிய நம்முடைய அகத்திய பெருமான் அவர்கள் மேலும் தன்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கல்விக்கே உரித்தான ஹயக்ரீவரை நாடுகிறார். ஞானத்திற்குரியவரான
ஹயக்ரீவரிடம் போய் கல்வி கற்க வேண்டும் என்று போய் கல்வி கற்கிறார். அப்படி கல்வி கற்க போன அவரிடம் ஹயக்ரீவர் லலிதா சகசரநாமத்தை ஸ்ரீவித்யை உபாசித்து லலிதா சகசரநாமத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி சொல்லிக் கொடுத்த ஹயக்ரீவரிடம் இவர் கொஞ்ச நாள் அதை முறைப்படி ஏதோ மந்திரம் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஏனோ தானோன்னு நம்மளை மாதிரி இல்லாமல் அதை முழுமையாக சிறமேற்கொண்டு அதை ஒரு பெரிய டூலாக அதுதான் நம்மை கடை தேற்றும் என்கின்ற ஒரு திடமான சிரத்தையோடு எதற்கு இதெல்லாம் இவ்வளவு பீடிகை சொல்கிறோம் அப்படின்னா, ஹயக்ரீவர் சாதாரணமாக ஸ்டெப் ஓவர் பண்ணல. அதனுடைய முழு பலனையும் பார்த்துவிட்டு பின்தான் மேலே வருகிறார். பரிச்சரோகான் என்றுதான் வருகிறார். அப்படி சகசரநாமத்தினுடைய அத்துணை விஷயங்களையும் உபாசனை செய்து ஒவ்வொரு நாமத்தினுடைய விளக்கங்களையும் விசுவலைஸ் செய்து உபாசனை செய்து அதனுடைய முழு பயனையும் பெற்று பேரானந்தத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு ஏதோ ஒரு லேக்கிங் இருக்கிறது. இப்போ நமக்கெல்லாம் எப்படி படிக்கிற போது புரிஞ்சுது ஆனால் புரியலன்னு சொல்கிறோமோ அதுபோல் அவருக்கு தெளிவானது, ஆனால் எங்கேயோ ஒரு சிறு இடர் இருக்கிறது என்கின்ற ஒரு உறுத்தல் அவருடைய மனதிலே இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போது லோபாமுத்திரை அகஸ்தியரது மனைவி, அவங்க பெரிய அம்பாள் உபாசகர். அப்படிப்பட்ட அந்த லோபாமுத்திரையிடம் நான் மறுபடியும் போய் ஹயக்ரீவரிடம் இன்னும் தெளிவாக்கி கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹயக்ரீவரிடம் மறுபடியும் வர்றார். அப்படி வந்தபோது ஹயக்ரீவரிடம் போய் சாத்தாங்க நமஸ்காரம் செய்து, சாமி நீங்கள் சொல்லி கொடுத்ததுல எல்லாம் புரிகிறது, ஆனால் ஏதோ ஒரு முழுமை இல்லாத தன்மை என்பது எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நீங்கள் எனக்கு அதை முழுமைப்படுத்தி சொல்ல வேண்டும், எனக்கு முழுமைப்படுத்த வேண்டும், என்னை சமன்படுத்த வேண்டும், என்னுடைய இடர்கள் இல்லாத நிலையில் தெளிவான ஞானத்தை தர வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு ஏதாவது ஒரு மீன்ஸ் வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது ஹயக்ரீவர் இல்லை இதுதான் நீ போ அப்படின்னு சொல்லலை, அது இப்போ உனக்கு தேவையில்லை அப்படிங்கிறார். இப்போ உனக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம நச்சிகேதஸ் சொல்கிறது போல் இப்போ உனக்கு இது தேவையில்லை அதான் அங்கே சொன்னார். உடனே அவர் பிடிச்சிக்கிட்டார். அப்போது இன்னொன்று இருக்கிறது, எனக்கு அதை சொல்லிக் கொடு என்று பிடிச்சிக்கிட்டார். தேவகி தத்திர விசிகிச்சிதம் புறா, இந்த தேவர்களெல்லாம் அதை தெரியாமல் தான் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அப்போ உனக்கு தெரியும், எனக்கு தெரியாது என்று யமதர்மராஜா சொல்லியிருந்தால் நச்சிகேதஸ் அப்படியே திரும்பி போயிருப்பார். அதே போல் ஹயக்ரீவர் இல்லைப்பா அதுதான் அதைவே இன்னும் நல்லா சரியாக போகும் என்று சொல்ல. சாமிஜி எப்போவுமே யாரையும் ஹர்ட் பண்ண மாதிரி பேசவே மாட்டாங்க. இந்த கச்சேரிகளுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. ஆரம்பத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய பாடல்களை படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கச்சேரிக்கு சாமியை கூப்பிட்டு அரங்கேற்றத்தின் போது அது ஏதாவது ஒரு நிலையில் கூப்பிட்டு பார்க்க சொல்லுவாங்க. அப்படி பார்க்க சொல்லுகிற போது சாமிஜி பொறுமையாக உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. பாட்டு எல்லாம் முடித்து எல்லாம் பரிசெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. நமஸ்காரம் பண்ண உடனே சாமிஜி எப்படி என் பொண்ணு எப்படி பாடினா அப்படின்னா, நல்லா இருக்கப்பா அப்படி பாட சரியாக போகும் அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர, நீ பாடுந்த தவறு இருக்கிறது, அங்கே நோட்ஸ் இருக்கிறது, இது தாளத்தில் தப்பு, ராகத்தில் தப்பு, அது எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் சாமிஜிக்கு முழுமையாக எல்லாம் தெரிந்திருந்தாலும் சாமிஜி என்ன சொல்லுவார், போக சரியா பாடிட்டே இருப்பா, எல்லாம் நல்லா இருக்கு பாடிட்டே இருக்கு சரியா போகும் அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னும் மெருகேற்ற வேண்டி இருக்கிறது என்று அர்த்தம். அதுபோல ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் இதுதான்ப்பா சரி, இதையே மறுபடியும் பிராக்டிஸ் செய்து கொண்டிரு சரியாகி போய்விடும் என்று சொல்லாமல் இப்போது உனக்கு இது கொஞ்சம்
அப்படி இதே செய்து கொண்டிரு போதும் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்? இப்போது உனக்கு இது தேவையில்லை, இப்போ வேண்டாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அகத்தியர் சரி நமக்கு தகுதி இல்லை, நாம் போகலாம் என்று போகவில்லை. இன்ஃபீரியாரிட்டி இல்லை அகத்தியருக்கு. எனக்கு தெரியாமல் இன்னொருத்தருக்கு யாருக்கு எப்படி தெரிய முடியும் என்கின்ற எண்ணத்தோடு காலை பிடித்தவர் விடாமல் காலை பிடித்துட்டே இருக்கார். ஹயக்ரீவரோட காலை விடாமல் பிடித்து கொண்டிருக்கார். இப்படி பிடித்து கொண்டிருந்த அவர் 3 வருடங்களாகியும் எந்திரிக்காமல் அங்கேயே படுத்திருக்கார். இவர் வேலை பார்க்க போயிட்டார். 3 வருடங்களாகியும் அகத்தியர் வராததுனாலே லோபாமுத்திரை அம்பாளிடம் விண்ணப்பிக்கிறார், வேண்டுகிறார். 3 வருஷம் ஆச்சு, இன்னும் மனுஷன் போனவரை காணவே காணோம், என்னாச்சுன்னு தெரியல, ஒருவேளை ஞானம் பெற்று அப்படி போயிட்டாரா என்னன்னு தெரியல, எனக்கு விளக்கம் வேண்டும் என்று அம்பாளிடம் பிரார்த்தனை செய்கிறார் லோபாமுத்திரை. உடனே பாருங்க, உடனே அம்பாள் ஹயக்ரீவர் முன்னாலே பிரசன்னமாகி என்னுடைய பக்தையனுடைய கணவர் இங்கே வந்தாராமா, படிக்கிறதுக்கு ஏப்பா நீ சொல்லி கொடுக்கலன்னு கேட்குறார். அப்போது அகத்தியர் சொல்கிறார், அவருக்கு எது வரைக்கும் தகுதி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இனி அவருக்கு தகுதி இல்லை, இனி இதை இதற்கு மேல் இருக்கக்கூடிய விஷயத்தை பெறுவதற்கு யாருக்கு? அகத்தியருக்கு தகுதி இல்லை என்று சொல்கிறார். சொல்லிட்டு காரணம் என்னன்னா, இந்த பிரம்ம வித்தையினுடைய இந்த ராஜ ரகசியத்தினுடைய விளக்கங்களை எடுத்து சொல்கிறார். எப்படிப்பட்டது குக்கியாகி குக்கிய தரம் இது மிகப்பெரிய ரகசியம். காரணம் என்ன? விளையாட்டு பிள்ளையிடம் வைர கல்லை கொடுத்தால் எப்படி அதனுடைய வேல்யூ தெரியாமல் போகுமோ அதுபோல இப்படிப்பட்ட இந்த வித்தையை பெறுவதற்கு நம்ம அகத்தியருக்கு யோகிதை இல்லை என்று சொல்றார். அது மட்டுமல்ல, இந்த வித்தையினுடைய தன்மையை பற்றி உபதேசத்திற்கு பின்னாலே ஹயக்ரீவர் அகத்தியரிடம் சொல்ல போகிறார். இது எப்படிப்பட்ட வித்தை, எப்படி நீ பாதுகாக்க வேண்டும் என்று. உன்னுடைய உயிரும் மேலாக பார்க்க வேண்டும், தினமும் இதை உபாசனை செய்ய வேண்டும். இந்த ராஜ ரகசியத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது, சொன்னால் அது உனக்கு மிகப்பெரிய கேடாக விளைந்துவிடும். இதை யாருக்கும் உபதேசம் செய்து விடக்கூடாது. நான் போய் படிச்சுட்டேன், நாளை இதை எப்படி இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க 3 வருஷம் போயிட்டேன், நான் குருசாமி ஆகிட்டேன், கட்டுக்கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடறாங்களோ அதுபோல் நீ போய் பெரிய ஆச்சாரியாராக ஆகிவிட்டாய் என்று எல்லாத்துக்கும் இதை உபதேசம் செய்யக்கூடாது என்கின்ற பெரிய லிஸ்ட் கொடுக்குறார், கண்டிஷன்ஸ் கொடுக்குறார். காரணம், இந்த வித்தையினுடைய ரகசியம் அப்படிப்பட்டது என்று சொல்கிறார். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார், ஒருவேளை ஒரு மனிதன் தன்னுடைய தாய் ஏதோ ஒரு விதத்திலே கற்பிழந்து விட்டால், சூழ்நிலையினால் கற்பிழந்து விட்டால், ஏதோ ஒரு தகாத இடத்தில் போய் மாட்டிக்கொண்டு தன்னுடைய கற்பை இழந்து விட்டால், அந்த பையனுக்கு அது தெரிந்து விட்டால் எப்படி அதை பற்றி வெளியே பேச மாட்டானோ அப்படி எவ்வளவு பெரிய ரகசியம் பாரு. அப்படிப்பட்ட ரகசிய வித்தை இது. அதனால இவருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, இவருக்கு யோகிதை இல்லை என்று ஹயக்ரீவர் சொல்றார். உடனே அம்பாள் பாருங்க, தான் தாய். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தாயினுடைய நிலைமை பற்றி சொன்னமே, அந்த தகுதியை இப்போதே நான் அகஸ்தியருக்கு அளிக்கிறேன், நீ உபதேசத்தை ஆரம்பை என்று சொன்னார். அதுதான் இப்போ நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பேர். யாரெல்லாம் இந்த வகுப்பில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம், இதை சிந்தித்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் அம்பாள் பரிபூர்ண தகுதியை கொடுத்திருக்கிறதுனால தான் நாம் இதை கேட்பதற்குண்டான தகுதி பெற்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால் யாரெல்லாம் திசதியை கேட்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் அம்பாளினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக்கணும். கிடைச்சாலும் என்ன சொல்கிறது போல, என்ன
வைரத்தை குழந்தைகிட்ட கொடுத்தா எப்படி அப்யூஸ் பண்ணுறதோ அது போல் இல்லாமல் நமக்கு இது மிகப்பெரிய பெயராக கிடைத்திருக்கிறது. அதற்கு பின் தான் இந்த ரகசியத்தை, இந்த வித்தையை அகத்தியருக்கு ஹயக்ரீவர் உபதேசம் செய்கிறார். மிகப்பெரிய உபதேசம் அது. பஞ்சதசாட்சரி. பஞ்சதசாட்சரி என்று சொன்னால் 15 எழுத்துக்களை கொண்ட ஒரு மந்திரம். அந்த 15 பீஜங்களை கொண்ட ஒரு மந்திரம். அந்த மந்திரத்துக்கு பெயர் பஞ்சதசாட்சரி. 15 அக்ஷரங்களை கொண்ட பீஜ மந்திரங்களை கொண்ட ஒரு மந்திரம். அதை உபதேசிக்கிறார். அது ஓம் கயே ஈலஹ்ரீம் ஹசக கலஹ்ரீம் சகலஹ்ரீம். ஓம் கயே ஈலஹ்ரீம் ஹசக கலஹ்ரீம் சகலஹ்ரீம் என்கின்ற இந்த 15 பீஜங்களை உபதேசம் செய்கிறார். பீஜம் என்றால் நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம், விதை என்ற அர்த்தம். நம்முடைய வரிபட்சா ரகசியத்தில் இந்த பீஜங்களினுடைய தன்மைகளை பற்றியெல்லாம் எழுதியிருக்காங்க பெரியவங்க. என்னன்னா, ஒரு சப்தம் எங்கிருந்து வெளியாகிறது? நம்மளாம் அகூக விசர்ஜனியானாம் கண்டக இசியசானாம் தாரு என்று எந்த இடத்திலிருந்து இந்த எழுத்தினுடைய சப்தமானது என மொழி முதல் காரணமாம் அணுத்திரல் ஒளி எழுத்து என்று நன்னூல் சூத்திரம் கூறுவது போல, மொழிக்கு முதல் காரணமாக இருக்கக்கூடிய அந்த எழுத்து என அணுத்திரல், அணுவினுடைய திரட்சியினாலே வாகத்த பிரதிபத்தோ வாகத்தாபிவ பார்வதி பரமேஸ்வரோ என்று சொல்வது போல, அந்த வாக்கு வெளிவருவதற்கு முன்னாலே ஒரு மிகப்பெரிய மாறுதல்கள் அணுத்திரலினால் ஏற்பட்டு நம்முடைய ஒவ்வொரு இடத்திலிருந்து வருகிறது. கண்டம், தாலு, நேசல் என்று பல இடங்களில் நம்முடைய இந்த சரீரத்தினுடைய பாகத்திலே பல ஹிருதயத்திலே இருந்து உற்பத்தியாகி அது மெல்ல மெல்ல வந்து அப்படியே ஒவ்வொன்றாக வெளியாகி அந்த சப்தமானது வெளிவருகிறது. அப்படி வெளிவருகிற போது இந்த அண்டத்திலிருந்து புறப்பட்டு வெளிவந்த இந்த சப்தமானது பிண்டத்தோடு இணைகிறது. அண்டத்திற்கும் அதாவது பிரபஞ்சத்திற்கும் எனக்கும் என்னுடைய ஹிருதயத்திற்கும் என்னுடைய வாக்குக்கும் இருக்கக்கூடிய ஒரு நேரடியான தொடர் அலை என்பது ஏற்படுகிறது. ஒரு அலைன்மெண்ட் ஏற்படுகிறது. அந்த அலைன்மெண்ட் வந்து மிகப்பெரிய சக்தியை கொண்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு சப்தத்திற்கும் அந்தந்த இடத்திலிருந்து பிறக்கக்கூடிய சப்தம் அந்தந்த அணுக்களோடு சேர்ந்து ஒரு பெரிய பிரபஞ்சத்தோடு கலந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலை நமதாக்கிக் கொள்வதற்குண்டான தகுதியை கொடுக்கிறது. இதற்கு பேர் தான் பீஜ மந்திரம் என்று சொல்லுவோம். இப்படி 51 பீஜங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கோம். மேபி அதிகமாக இருக்கலாம். நம்ம கேட்ட அளவுக்கு 51 பீஜங்கள் இருக்கிறது என்று சொல்றாங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயக்க சக்தியை, இந்த பிரபஞ்ச இயக்க சக்தியிலே ஒன்றோடு இணைந்து அதனோடு சேர்ந்து அதை வழிப்படுத்தி மிகப்பெரிதாக இருக்கக்கூடிய தகுதி உடையதாக நாம் அறிகிறோம். அதை தான் வரிவசியா ரகசியம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு ரகசியமான ஒரு ஒரு சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் ஒவ்வொரு சப்தத்திற்கும் என்ன ரியாக்ஷன் இருக்கிறது, எப்படிப்பட்ட தன்மை இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து அது எதை விளைவிக்கிறது பாருங்க. நம்ம சனாதன தர்மத்தினுடைய ரிஷிகள், ஆர்ஷ வித்யா ரிஷிகள் எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது பாருங்க. ஏன்னா நம்ம அனுபவத்திலே பார்க்கிறோம். கண்ணு அப்படின்னு கூப்பிடுற போது அந்த குழந்தைகளுடைய ரியாக்ஷன் இருக்கு. அப்படின்னா எப்படி ரியாக்ஷன் இருக்கு? இதை அறிந்து இந்த சப்தத்திலே ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, இந்த விஷயத்தினுடைய தாற்பயம் என்ன, இந்த விஷயத்தினால் ஏற்படக்கூடிய ரியாக்ஷனுக்கு காரணம் என்ன என்பதையெல்லாம் அறிந்து இந்த பீஜ மந்திரங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். அப்படி இந்த அப்படிப்பட்ட இந்த பீஜ மந்திரங்கள், பீஜம் என்றாலே விதை என்ற அர்த்தம். ஒரு விதையானது எப்படி குறிப்பிட்ட பக்குவம் சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டவுடன் அதனுடைய பொட்டன்ஷியல் நிலையிலிருந்து வெடித்து வெளிவந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான விருட்சங்களாக ஆகி
அதில் காய் கனி பழம் இன்னும் விதை என்னென்னவோ எல்லாம் கொடுக்கிறதோ அதுபோல இந்த பீஜ மந்திரங்கள் அந்த பொட்டன்ஷியல் ஃபார்ம் எப்படி இந்த பீஜ மந்திரங்கள் அப்படி இந்த பீஜ மந்திரங்கள் இந்த அண்ட சராச்சரத்தில் இருக்கக்கூடிய அதி உன்னதமான சக்தியை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த பீஜ மந்திரங்கள் நாம் ஜபிக்க அதில் நிறைய அந்த அலைன்மெண்ட் சரியாவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சிரத்தை வேண்டும், அந்த மந்திரத்தினுடைய உச்சாரணம் சரியாக இருக்க வேண்டும், இப்போ கால தேச வர்த்தமானங்கள், இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறது. அப்படி அவைகளை எல்லாம் சரியாக கடைப்பிடித்து இந்த மந்திரத்தை உச்சரிக்க அந்த பிரம்மாண்டமான சக்தியானது நமக்குள் வெளியாகி நமக்கு என்னென்ன அந்த மந்திரத்தினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுமோ அத்தனையும் தனதாக்கி கொள்ள முடியும் என்கின்ற ரகசியத்தை கொண்டதுதான் இந்த பீஜ மந்திரங்கள். அந்த பீஜ மந்திரங்களில் இங்கே 15 பீஜங்களை பகவான் ஹயக்ரீவர் அகத்தியருக்கு எடுத்துரைக்கிறார். அதுதான் இந்த ஓம் கயே ஈலக்ரீம் ஹசகலக்ரீம் சகலக்ரீம் என்கின்ற இந்த 15 மந்திரங்கள். இதை பஞ்சதசாட்சரி என்று சொல்வார்கள். 15 எழுத்துக்களை கொண்ட அந்த பீஜ மந்திரம். இதில் நம்ம முதல்ல பார்த்தது போல க என்பதும் ஹ என்பதும் ஓம் கயே ஈலக்ரீம் ஹசக கலக்ரீம் சகலக்ரீம் என்பது இருக்கிறது. இதில் இந்த க என்பது காதி வித்தை என்று சொல்லக்கூடிய கா ஆதி, காதினா கா முதலானவைகள், இவைகளை எல்லாம் என்ன சொல்கிறோம், நமக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது, இக விஷயங்களில் இருக்கக்கூடிய தன்மையை இங்கே இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி, விஷயங்களினுடைய விளைவுகளை நமக்கு, அதனுடைய பலன்களை நமக்கு நன்றாக கொடுக்கக்கூடியது. அதனால் இதற்கு காதி வித்தை என்று சொல்கிறோம். அடுத்தது காதி வித்யா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரத்தினுடைய முடிவிலும் இந்த 3 பாதங்களாக பிரித்திருக்கிறார். வாக்பவகூடம் அப்படி 3 நிலையாக. அதான் ஓம் கையே ஈலக்ரீம் என்பது ஒரு செட்டு, கையே ஈலக்ரீம் என்று சொல்வது இன்னொரு செட்டு, ஓம் கையே ஈலக்ரீம் ஹசகலக்ரீம் என்று சொல்வது இன்னொரு செட்டு. இந்த 3 செட்டிலும் கடைசியில் முடிகிற போது ஹ்ரீ கா 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 என்று முடிகிறது. அதனால் இதற்கு பேர் காதி வித்தை என்று சொல்வது. இந்த காதி வித்தை என்று சொல்லக்கூடிய இது நமக்கு ஞானத்தை தரக்கூடியது. இப்படி ஞானத்தையும் இகபர சுகங்கள் அத்தனையும் தரக்கூடியதாகிய இந்த வித்தையை பகவான் ஹயக்ரீவர் நம்முடைய அகத்திய முனிவருக்கு எடுத்து விளக்குகிறார். இந்த 15 மந்திரங்களும் இந்த 18 மந்திரங்களும் தன்னகத்தே மிகப்பெரிய விஷயங்களை, 15 பீஜங்களும் தன்னகத்தே மிகப்பெரிய ரகசியங்களை கொண்டிருக்கக்கூடியது. அதை உடைத்து வெடித்து பார்த்தால் எப்படி ஒரு அணுகுண்டானது வெடித்தவுடனே அதற்குள் இருந்து வெளிவருகின்ற அந்த சக்தி எப்படிப்பட்டது என்று பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த அணுகுண்டு வெடித்தால் எப்படி அதனுடைய சக்திகள் வெளியாகிறதோ அதுபோல ஒவ்வொரு பீஜத்தையும் இங்கே உடைக்கிறார். உடைத்து இந்த திரிசதி என்கின்ற 300 மந்திரங்கள், 300 ஒவ்வொரு பீஜத்திற்கும் 20 விளக்கங்களை கொடுக்கிறார். அதுதான் இந்த திரிசதி என்கின்ற 15 × 20 300 மந்திரங்கள். இந்த 300 மந்திரங்களும் பீஜத்தை வெடிக்க செய்து அதற்குள் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ஃபார்ம் என்ன, எந்தெந்த விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும் என்கின்ற தன்மைகளை நமக்கு எடுத்து சொல்வதுதான் இந்த லலிதா திரிசதி என்று சொல்லக்கூடிய லலிதாம்பிகையினுடைய 300 பீஜ மந்திரங்கள் 300 மந்திரங்கள் 15 பீஜ மந்திரங்களினுடைய விளக்கம். இதுதான் இந்த லலிதா திரிசதி என்று சொல்லக்கூடிய மகத்தான
இந்த டெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இதை பார்க்க. அதனால்தான் ஆதிசங்கரர் இதற்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மந்திரம். ககார ரூபா முதல் மந்திரம். ககார ரூபா பஞ்சதசி என்று சொல்லக்கூடிய இந்த 15 பீஜ மந்திரங்களிலே முதல் பீஜ மந்திரமாக, தலையாய பீஜ மந்திரமாக விளங்கக்கூடியது இந்த கா என்கின்ற எழுத்து. அதனால் பஞ்சதசியினுடைய ஆரம்பத்தில் முதல் வித்தே கா என்கின்ற தன்மையை கொண்டது. அப்படி அந்த கால என்ன விஷயம் இருக்கிறது, என்ன ஒளிந்திருக்கிறது என்று சொல்றார். கா என்கின்ற எழுத்துல உயிரும் மெய்யும் கலந்திருக்கிறது. கரெக்டுங்களா? உயிரும் மெய்யும் கலந்தது தானே கா என்கின்ற உயிர்மை எழுத்து. இந்த உயிர்மை எழுத்து, உயிரும் மெய்யும் கலந்த எழுத்து அநேகமாக நமக்கு இதில் இப்போவே புரிந்திருக்கும். எப்படி உயிரும் உடலும் கலந்திருக்கக்கூடிய தன்மையை கொண்டது என்று சொல்கிறார். இந்த உயிருக்கும் உடலுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய வஸ்து, அதனுடைய தன்மையை தான் இங்கே ககார ரூபா என்று சொல்லப்படுகிறது. அப்படி உயிர்மை என்கிறது எப்படிப்பட்டது என்றால் சேதன ஜடம், சைத்தன்ய ஸ்வரூபமாக வியாபித்திருக்கக்கூடிய நம்முடைய சூட்சும சரீரத்திலே சைத்தன்யத்தினுடைய பிரகாசத்தை ஏற்று நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய தன்மை கொண்டதாகிய சூட்சும சரீரமும் ஸ்தூல சரீரமும் இரண்டும் கலந்தது. அதுதான் ஜீவன் என்று சொல்கிறோம். இந்த சேதன ஜட ஐக்கிய பிரபஞ்சத்தினுடைய விளக்கத்தை நமக்கு எடுத்துக் கொடுக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் அம்பாளினுடைய சேதன ஜட வஸ்துக்களினுடைய கலப்பு, அதனுடைய வியாபகம்தான் இந்த பிரபஞ்சம் என்று விராட் ஹிரண்ய கர்ப்பா சாமி ஏதோ வளர்றாரு. அதில் விராட் என்பது சமஷ்டி, ஸ்தூல சரீரத்திற்கு சமஷ்டி என்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஈஸ்வரனுடைய உடலாக வியாபித்திருக்கிறது. அப்படி ஈஸ்வரனது உடலாக வியாபித்திருக்கக்கூடிய அதற்கு பெயர் விராட் என்று சொல்லுவோம். விராட் ஸ்வரூபம் என்று சொல்லுவோம். அதே போல் நம்முடைய இண்டிவிஜுவல், நம்முடைய சரீரமும் அந்த விராட் சரீரமும் இரண்டும் எப்படி இருக்கிறது என்றால் இரண்டும் சேதன ஜட இரண்டினுடைய வியாபகமாக இருக்கிறது. விராட் ஹிரண்ய கர்ப்ப என்று சொல்லக்கூடிய இரண்டினுடைய தன்மை, ஸ்தூல சூட்சும சரீரங்களினுடைய வியாபகம் யார்? இந்த ஸ்தூல சரீரமாக சூட்சும சரீரமாக எது வியாபித்திருக்கிறது, எந்த மூலத்திலிருந்து இவைகள் வருகிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் என்ன சதேவ சௌமிய இதே ஆசி மிருத்திகா ஏவ சத்தியம் என்று சொல்றார். விகாரோ நாமதேயம். இந்த நாம ரூபங்களாக இங்கு அனைத்துமாக வியாபித்திருப்பது அனைத்தும் எது என்றால் அந்த சைத்தன்ய ஸ்வரூபதியான அம்பாளினுடைய வியாபகம்தான் இந்த சிஜட வியாபகமாக இருக்கிறது. எப்படி மண்ணானது தன்னுடைய வியாபகத்தினாலே பல பல நாமரூபங்கள் கொண்ட மண்பாண்டங்களாக வியாபித்திருக்கிறதோ அதுபோல அம்பாளினுடைய ஆதாரத்தில் தான் இந்த அத்துணை பிரபஞ்சங்களும் சூழ சூட்சும காரண சரீரங்கள் அத்தனையும் வியாபித்திருக்கிறது. நம்ம அடிக்கடி சொல்றது போல ஆதாரம் ஆனந்தம் அச்சித்ய ரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்ம யோனி என்று அத்துணைக்கும் ஆதார சக்தியாக அப்படி விளங்கக்கூடியவள். அதனால் இதற்கு உயிரும் மெய்யுமாக கலந்திருக்கக்கூடிய ஜடச்சேதன ஐக்கிய பிரபஞ்சமாக விராட் ஹிரண்ய கர்ப்ப ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அத்துணையமாக வியாபித்திருக்கிறார். இன்னும் விளக்கமாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களினுடைய மாயாசக்தியினுடைய விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி என்று சொல்லக்கூடிய இரண்டு சக்திகள் முக்குணங்களாக வியாபித்து நம்முடைய சத்வரஜ தமஸ் என்கின்ற மூன்று குணங்களினுடைய சூட்சும நிலையில் இருந்த அந்த குணங்களினுடைய வியாபகம் ஆகி
அபஞ்சீகிருத பிரபஞ்சமாக மாறுகிறது. அது பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் கலப்பில்லாத பஞ்சபூதங்களாக, பஞ்சீகரணம் என்று சொல்லக்கூடிய கலப்பில்லாத சூட்சும பூதமாக 5 பஞ்சபூதங்களும் வெளியாகி அந்த பஞ்சபூதங்கள் சூட்சும பூதங்களினுடைய நிலைப்பாடுகளிலே ஒரு பஞ்சீகரணம் என்பது ஏற்படுகிறது. இந்த பஞ்சீகரணத்தை பற்றி நம்மெல்லாம் படித்திருக்கிறோம். அது அது கொஞ்சம் பெரிய விஷயம். ஒன்றொன்று ஒரு பூதமும் சூட்சும பூதமும் 4ஆக பிரிந்து, அந்த 4ஆக பிரிந்த ஒவ்வொரு சூட்சும பூதமும் அடுத்து இருக்கக்கூடிய, அதை தவிர மற்ற இருக்கக்கூடிய 4 பஞ்ச சூட்சும பூதங்களோடு கலந்து இப்படிப்பட்ட ஒரு கலவை என்பது ஏற்பட்டு தான் ஸ்தூலத்திலிருந்து சூட்சுமமாக இந்த பிரபஞ்சமானது. இப்போ ஸ்தூல சூட்சுமம் என்கின்ற 2 எங்கு இருக்கிறது என்றால் இரண்டிலும் கலந்திருக்கு. சூட்சுமத்தில் ஸ்தூலமும் கலந்திருக்கிறது. அதுதான் பஞ்சீகரணம் என்கின்ற தன்மை உண்டானது. அப்படி பஞ்சீகரணமாக ஸ்தூல சூட்சும பிரபஞ்சமாக அம்பாள் உயிர் மெய்யாக இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்சமாக பரிணமித்து வாக்காலம்பனம் விகாரோ நாமதேயம் என்று வாக்குக்கும் பொருளுக்கும் இடம்பெறக்கூடியதாகிய இத்தனை வஸ்துக்களாகவும் இந்த அம்பாள் வியாபித்திருக்கிறார். இதுதான் ககார ரூபிணி. கா என்கின்ற பீஜாட்சர மந்திரத்தினுடைய சக்தியானது இந்த பிரபஞ்சமாக ஸ்தூல சூட்சும காரண சரீரமாக விரிந்து பறந்து நாம ரூபமாக அத்துணையுமாக பரிணமித்திருப்பது. அதனால உயிர்மை என்று அனைத்துமாக ஆகி இதிலிருந்து மொழி பிறந்தது. மொழியிலிருந்து நாம ரூபங்களினுடைய அர்த்தங்கள் பிறந்தது. அர்த்தத்திலிருந்து இன்ட்ராக்ஷன் ஏற்பட்டது. இப்படி நம்முடைய இந்த விவகார யோகிதை பெற்றிருக்கக்கூடியதாகிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் எது என்றால் அம்பாள் அம்பாள் அம்பாள். ஸ்தூலமாக சூட்சமமாக இரண்டினுடைய கலப்பாக, இரண்டினுடைய கலப்பினுடைய வெளிப்பாடாக அத்துணையுமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அப்படி ககார ரூபி என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ககார ரூபிணி, ககார ரூபா என்பதற்கு இன்னொரு அர்த்தம் சௌந்தர்ய நகரில் பகவான் ஆதிசங்கரர் கா என்றால் பரபிரம்மஸ்வரூபம் என்று சொல்றார். கா என்பதே பரபிரம்மஸ்வரூபத்தை நமக்கு எடுத்துச் சொல்வது. ஏனென்றால் உயிருக்கும் மெய்யுக்கும் அப்பாற்பட்ட உயிர்மெய்க்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். உயிரும் மெய்யும் எதிரே பிறந்து எதிரே நிலைத்து எதிரே ஒடுங்குகிறதோ அது பிரம்மன். அந்த பரபிரம்மஸ்வரூபமாக அம்பாள் இருக்கிறார். எப்படி என்ன ஏதோ ஏதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி வர்த்தந்தி ஏன பிரயஞ்ச விஷம் விஷந்தீதி. எது பிரம்மன் என்று கேட்கிறார். எது பிரம்மன் என்று சொன்ன உடனே எதிலிருந்து இந்த அத்துணையும் தோன்றி நிலைத்து மறைகிறதோ அது பிரம்மன் என்று ஆச்சாரியார் நமக்கு சொல்றார். சொன்ன உடனே அதுதான் இந்த இது என்ன இதான் இந்த எத்பிரயஞ்ச விஷம் விஷந்தீதி என்று எதிரே தோன்றி எதிரே நிலைத்து எதிரே மறைகிறதோ அதுதான் பரபிரம்மம். அப்போ கா என்பதில் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஸ்தூல சூட்சும காரண சரீரங்கள் எல்லாம் அம்பாளிலே தோன்றி அம்பாளிலே நிலைத்து அம்பாளிலே ஒடுங்குகிறது. எனவே சௌந்தர்ய லகரியினுடைய வியாக்கியானத்தின்படி விளக்கத்தின்படி அம்பாள் பரபிரம்ம. உடனே சௌந்தர்ய லகரியினுடைய விளக்கத்தின்படி தான் அப்படி. அப்போ மற்றதெல்லாம் அல்ல உண்மையை சௌந்தர்ய லகரியிலே பகவான் அப்படி எடுத்து விளக்குகிறார். அப்படி கா என்கின்ற சௌந்தர்ய நகரினுடைய விளக்கமாக வியாபித்திருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபமாக அம்பாள் இருக்கிறாள் என்று இன்னொரு அர்த்தம். அடுத்தது க என்றால் நீர் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீராடி உலகத்து மறை 4 5 என்று சொல்லுவது போல நம்முடைய மகாபாரதத்தை சொன்ன தமிழில் மகாபாரதத்தை சொன்னவர் அவர் சொல்றார், நீராடி உலகத்து மறை 4 5 என்று. நீரால் தான் ஆளுகிறது இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்துக்கு, அத்தனை உலகத்துக்கும் ஆதாரமாக எது இருக்கிறது என்றால் நீர் தான் இருக்கிறது. 3 பகுதி நீர், ஒரு பகுதி நிலம். இப்படி வியாபித்திருப்பது தான்
இந்த இந்த உலகம். அப்படி நீரினால் ஆளப்படுவதாக என்ற நீரின்றி அமையாத உலகம் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்வது போல, விசும்பின் துளி வீழி நல்லால் அங்கே பசும் பொன் தலை காண்பது அரிது என்று நீர் 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 என்பதுதான் இந்த உலகத்திற்கு அத்தனைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது. அப்படி கா என்கின்ற ஒரு எழுத்துக்கு நீர் என்கின்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்படி நீர் இந்த உலகத்தை காத்து நம்ம எல்லாம் காத்து கொண்டு ஆதார சக்தியாக நீர் வடிவாக விளங்கி கொண்டிருப்பவள் அம்பாள் என்று இன்னொரு அர்த்தம். அடுத்தது உலகை பாதுகாப்பவள் திரிபுர சுந்தரி. இந்த உலகத்தை அத்துணையும் பாதுகாத்து கொண்டு க என்கின்ற அந்த இருப்புத்தன்மை என்பது ஒரு பொருள். அப்படி இருப்புத்தன்மையாக எப்படி முன்னால் பார்த்தோமோ உயிர்மை என்பதுதான் இந்த இருப்புத்தன்மைக்கு காரணமாக இருக்கிறது. அப்படி இந்த இருப்புத்தன்மை என்று சொல்லக்கூடிய அத்துணைக்கும் ஆதார சக்தியாக இருந்து இந்த உலகத்தை காத்து, இந்த உலகத்தை படைத்து காத்து தன்னகத்தே எடுத்துக்கொள்கின்ற அத்துணை தன்மையாகவும் எந்த ஒரு அம்பாள் இருக்கிறாளோ அவள் க என்கின்ற சக்தியாக இருக்கிறாள். அதே போல முதல் எழுத்தாக கா என்பது இருக்கிறது. எழுத்துக்களின் முதன்மையானது ஆ என்று சொல்றோம். ஆ என்பதும் க என்பதும் இரண்டும் இணைந்து எழுத்துக்களிலே முதல் எழுத்தாக விளங்குவது க என்பது. எப்படி எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம், சிரசே பிரதானம் என்று சொல்கிறோமோ அதுபோல அத்துணை ஞானத்துக்கும் பிரதானமாக விளங்கக்கூடியது க. இந்த க என்பது எப்படி ஓம் என்பது நம்முடைய ஒரு சொல்லுக்கு ஆதாரமாக இருக்கிறது, ஞானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது என்று பார்த்தோம். நம்முடைய மாண்டூக்கிய உபநிஷத்தில் பார்த்தோம். இந்த ஓம் என்கின்ற சப்தமானது இயற்கையிலேயே ஒவ்வொருவருடைய நிலைப்பாட்டிலிருந்து வெளியாகிறது. உன்னை அறியாமல் ஓம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்றது. எப்படின்னா, ஒரு வார்த்தை நீ பேச வேண்டும் என்றால் வாயை திறக்க வேண்டும். வாயை திறந்த என்ன வருது? ஆ. திறந்த வாய் அப்படியே வச்சுட்டீங்கன்னா ஈ போந்துடும். அப்போ திறந்த வாய் சொல்லாக மாற வேண்டும் என்றால் அதை சுழற்ற வேண்டும். அப்படி சுழற்றுகிறது ஊ, ஆ, ஊ. அந்த சொன்ன சொல் முடிந்தவுடன் வாயை மூட வேண்டும். மூடுகிற போது ம. அப்படி அகார மகாரம் என்று வாயை திறந்து வாயை சுழற்றி அதனுடைய அர்த்தத்தை முடிந்தவுடன் மூடுவதன் மூலமாகத்தான் ஞானம் பிறக்கிறது என்று சொல்றார். அப்படி ஞானம் பிறப்பதற்கு தகுதியுடைய இந்த சுழற்சிகளுக்கு காரணமாக இருப்பது எழுத்து. அதான் மொழி முதல் காரணமாம் அணுத்திரள் ஒளி எழுத்து. மொழிக்கு முதல் காரணமாக விளங்குவது அணுத்திரளை கொண்ட எழுத்து தான். அப்படி எழுத்துக்களில் தலையாயது கா. ஏனென்றால் காவிலிருந்து ஆரம்பித்து தான் அனைத்து எழுத்துக்களும் 51 அச்சரங்களும் வெளியாகிறது. எனவே தலையாய எழுத்து என்று சொன்னால் அது கா. அதனாலே ஞானத்துக்கு தலையாக விளங்கக்கூடியது, சொல்லுக்கு தலையானதாக விளங்கக்கூடியது, எஞ்சான் உடம்புக்கு தலையாக சிரசாக பிரதானமாக இருப்பது போல் ஞானத்துக்கு தலையானதாக விளங்கக்கூடியது. அதனால் முதல் எழுத்து என்று க. அப்படிப்பட்ட ஞானத்திற்கு முதன்மையானவள் அம்பாள் என்று ஒன்று. அடுத்தது கம் என்றால் ஆகாசம். கம் என்கின்ற ஒரு சொல் நம்முடைய இதில் சம்ஸ்கிருத இலக்கணத்திலே பார்த்தால் க என்கின்ற கம் என்கின்ற அந்த வினைச்சொல்லுக்கு, அந்த தாதுவுக்கு என்ன பொருள் என்றால் ஆகாசம். கம் என்றால் ஆகாசம். அதுதான் பிருத்வி கம் ஆகாசம் என்று பூஜை செய்கிற போது முதல்ல பூர்வாங்க பூஜை செய்கிற போது கம் ஆத்மயாயை நமக, லம் பிருத்திவியாயை நமக என்றெல்லாம் ஒன்றொன்று சொல்வார்கள். அப்படி கம் என்றால் ஆகாசம் என்கின்ற ஒரு பொருள் உண்டு. இந்த கம், இந்த க என்பது சைத்தன்ய வழியாக சைத்தன்ய ஆகாசமாக, சிதம்பரமாக, சைத்தன்ய அம்பரமாக விளங்கக்கூடியவள் அம்பாள். இந்த சைத்தன்ய
வெளிப்பாட்டிலிருந்து தான் நம்ம சிதம்பர ரகசியத்தை பார்த்தோம். அந்த அம்பாளினுடைய வியாபகமானது இந்த 3 விதமான சக்திகளாக மாறி இந்த சக்திகள் சிவனோடு சேர்த்து நடம் புரிந்து அறியாமை என்கின்ற அந்த ஆதாரத்தினை நடம் புரிந்து கொண்டிருக்கிறார் நடராஜ பெருமான். மாயையினுடைய தன்மையில வியாபகமாகி இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முயலவனை ஒரு காலில் அமிழ்த்தி பிடித்து ஒன்றொடி பாதம் மனதை ஒருமித்து பார்த்தார். நீ இந்த ரகசியத்தை அறிவாய், அதுதான் சிதம்பர ரகசியம். அந்த சிதம்பர ரகசியத்தை நீ அறிவதற்கு இந்த பஞ்சபூதங்களினுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய இந்த நடராஜர் தன்னுடைய கையிலே ஒரு ஏட்டை வைத்திருக்கிறார், இன்னொன்றில் ஒரு ஜபமாலையை வைத்திருக்கிறார். இந்த ஏட்டை உணர்ந்து நீ அதை ஸ்மரித்து உனதாக்கி கொண்டு அசிமுலேஷன் செய்கிற போது உனக்கு தெரிய வருவதுதான் இந்த சிதம்பர ரகசியம் என்கின்ற இந்த வெற்றிடமாக இருக்கக்கூடிய அந்த சிதம்பரத்திலே 3 இலைகளோடு கூடிய வில்வ தலமானது தெரிகிறது. அது சப்த ரஜ தமஸ் என்கின்ற 3 நிலைப்பாடுகளை கொண்டதாக இந்த உலகமாக பரிணமித்துக் கொண்டிருக்கக்கூடியது எது என்றால் சித ஆகாசத்தில் தான் இந்த பிரபஞ்சமானது பரிணமித்துக் கொண்டிருக்கக்கூடியது என்று காட்டுவது. அதனால சித்த ஆகாசத்தினுடைய தன்மையை விளக்குவது இந்த க என்கின்ற எழுத்து. அந்த ககார ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். அதே போல பதஞ்சலி யோக சூத்திரத்தில் துரியம் என்பது தான் அல்டிமேட் கோலாக கொள்ளப்பட்டது. இப்படி இந்த 6 ஆதாரங்களிலே துரியம் என்கின்ற ஆதாரத்தில் தான் பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய பிரம்ம ரகசியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இடம் எது என்றால் உன்னுடைய சிரசினுடைய உச்சி பகுதியிலே இருக்கக்கூடிய பிரம்மரந்திரம். நம்முடைய மூளைக்கும் உச்சிக்கும் நடுவிலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தில் தான் விருத்திகள் வியாபிக்கிறது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். அப்படி விருத்தி வியாப்தி பல வியாப்தி என்பதெல்லாம் எந்த இடத்திலே ஏற்படுகிறதோ அதற்கு பெயர் சகசிராரம் என்று 1000 இதழ் கொண்ட தாமரையினுடைய வடிவாக அதை வடிவமைத்திருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படி 1000 ஏன்னா 1000 எண்ணங்கள் கொண்டது நம்முடைய விருத்தியினுடைய ஆதாரமாகிய அந்தக்கரணம். அந்த அந்தக்கரணத்திலே பரிணமித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த துரியத்திலே தான் நாம் அம்பாளை அறிய முடிகிறது. துரியமாக அகார உகார மகாரங்களை தாண்டி சைத்தன்ய ஸ்வரூபமாக உபலப்தி ஸ்தானமாக இந்த எங்கும் வியாபித்திருக்கக்கூடியதாகிய இந்த அகார உகார மகாரங்களை கடந்த துரியமாகிய சைத்தன்ய ஸ்வரூபம் எங்கே அறியப்படுகிறதோ அதற்கு பெயர் அந்த பிரம்மரந்திரம். அதனால்தான் அங்குதான் பிரம்மன் இருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல, அந்த இடத்திலே நீ அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை அறிந்து கொள்கிறாய். அப்படி அறிந்து கொள்கின்ற அந்த இடத்திற்கு பெயர் என துரியம். அந்த துரிய நிலை தான் நாம் பரபிரம்ம ஸ்வரூபமாக நம்மால் அறியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பரபிரம்மத்தினுடைய வெளிப்பாடு இருக்கிறது. அதைத்தான் பதஞ்சலி யோக சூத்திரத்திலே துரியம் என்று 6 ஆதாரங்களுக்கு அப்பாற்பட்டு சைத்தன்ய ஸ்வரூபமாக அங்கே அந்த வெற்றிடத்திலே பகவானுடைய நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியதாகிய அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை துரியத்திலே நீ அறியக்கூடிய உபலப்தினா இதன் மூலமாக நாம் இதை அறிந்து கொள்கிறோமே தவிர அது மட்டும் அந்த துரியம் மட்டும் அல்ல பரபிரம்மம். துரியம் என்பது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த அறிய முடியாத வியாபகம் என்பதுதான். அதனால அப்படிப்பட்ட ககார இந்த துணையமாக கா என்கின்ற பீஜ மந்திரத்தினுடைய விளக்கமாக அம்பாள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம்.